இல்லற வாழ்வில் ஈடுபட்டதன் பிறகு கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்குறீங்க. கேள்வி எண் 2507. திருக்குர்ஆனுடைய 5ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தில் இதற்கான பதில் இருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், அவு லாமஸ்துமன் நிசா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் மின். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, அதாவது இல்லற வாழ்வில் ஈடுபட்ட பிறகு உங்களுக்கு வந்துட்டு கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னாக்கா, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, மண்ணை தொட்டு, தூய்மையான மண்ணை தொட்டு அதில் வந்து உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தடவி கொள்ளுங்கள்ங்கிறான். அவ்வளவுதான். இப்போ தயமம் தான் இதற்கான பெயர். இந்த தயமம் செய்து விட்டாலே போதுமானது. தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கும்போது அதை செய்துக்கலாம். இன்னும் இது குறித்த மேலதிக விவரங்கள் வந்து புகாரில் 326, 327, 335 இது போன்ற ஹதீஸ்களில் வந்து விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. தயமம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி செய்யணும் என்றால், 2 கைகளையும் உள்ளங்கைகளை வந்து மண்ணை வந்து தொட்டு, மண் வந்து கையில் ஒட்டி இருக்கும்ல, அதையும் ஊதி விட்டுட்டு, அப்போ வெறும் கை தான் இருக்கும். அந்த வெறும் கையை வச்சு என்ன செய்யணும்னாக்கா, முகத்தை வந்துட்டு தடவிக்கணும். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னா, மணிக்கட்டு வரை இரு கைகளையும் தடவி கொள்ள வேண்டும். அதாவது வலதை வச்சு இடதை செஞ்சுக்க வேண்டியது, இடதை வச்சு வலதை செஞ்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான். முழங்கை வரைக்கெல்லாம் தடவ தேவையில்லை. அதே போல முகத்துல தடவுவதற்கு ஒரு தடவையும், கையில தடவுவதற்கு ஒரு தடவையும் சொல்லி மண்ணை தொட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு தடவையை தொட்டு முகத்திலும் இரு கைகளும் மணிக்கட்டு வரையும் நாம் தடவி கொள்ளலாம். அவ்வளவுதான். இது செய்து கொண்டு நாம வந்துட்டு தாராளமாக தொழுது கொள்ளலாம். நாம் அந்த குளிப்பு கடமையான நிலை அப்படிங்கிறத நமக்கு விட்டும் நீங்கிவிடும்.